பீகாரில் அமோக வெற்றியுடன் ஆட்சியை தக்கவைத்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 220 தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தற்போதைய தகவல் என்ன? சமீப காலங்களில் கண்டிராத அளவுக்கு பீகார் மாநிலத்திலே மிகப்பெரிய தேர்தல் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 89 இடங்கள், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 85 இடங்கள், லோக் ஜனசக்தி கட்சி 19 இடங்கள், ஜித்தன் ராம் மாஜியின் இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா 4 இடங்கள் என 202 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. எதிர்கட்சிகளின் மெகா கூட்டணியான மகா கட்பந்தன் கூட்டணிக்கு வெறும் 35 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. இதற்கு முந்தைய தேர்தல்களில் இவ்வளவு பெரிய வித்தியாசத்துடன் முடிவு வெளிவந்தது கிடையாது. இந்த முறை வாக்காளர் சதவீதம், அதாவது வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்தது. அதே நேரத்திலே தேர்தல் 2 கட்டங்களில் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று வெளிவந்திருக்கும் முடிவிலே மிகப்பெரிய, சமீப காலங்களில் கண்டிராத மிகப்பெரிய தோல்வி மகா கட்பந்தன் கூட்டணிக்கும், மிகப்பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் கிடைத்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி கிட்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களே கூட கணித்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. முதல்வர் வேட்பாளர் என தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு 25 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. துணை முதல்வராக சாணி அறிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 6 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. இப்படி ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தேர்தல் முடிவுகள் இன்று வெளிவந்திருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி சற்று முன் தெரிவித்திருப்பது என்னவென்றால், இந்த தேர்தல் முடிவு அதிர்ச்சி அளிக்கவில்லை எனவும், ஆரம்பம் முதலே நியாயமற்ற முறையிலே தேர்தல் நடைபெற்றிருக்கிறது எனவும், இந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஆழமாக பரிசீலனை செய்வோம் எனவும், இது ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம், அந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்திலே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இது மக்கள் வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கும் வாக்கு, நல்லாட்சிக்கு கொடுத்திருக்கும் வாக்கு. இனி காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற காட்டாட்சி கட்சிகள் பீகார் மாநிலத்திலே ஆட்சிக்கு வரவே முடியாது, காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்படும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 101 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 89 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல 101 இடங்களிலே போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 85 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் உடல் நலம் சரியில்லை, அவர் மனநலம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன, அவரை பாரதிய ஜனதா கட்சி ஓரம் கட்டிவிடும் என்றெல்லாம் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி யாரும் எதிர்பாராத வகையிலே 85 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. கடந்த தேர்தலிலே அந்த கட்சியிடம் 42 இடங்கள் தான் இருந்தன. 42 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற கட்சி தற்போது 85 இடங்களில், அதாவது தன்னுடைய வெற்றி எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய பல்வேறு தாக்கங்களை கொண்ட மிகவும் வலுவான தீர்ப்பு என்று வெளிவந்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு நடவடிக்கைக்கு பிறகு வெளிவந்திருக்கும் முடிவு என்பதால், அது நடைபெற்ற தேர்தல் என்பதாலும், அதில் வெளிவந்திருக்கும் முடிவு என்பதாலும் நிச்சயமாக இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் இருக்கும். பீகார் மாநிலத்திலே எஸ்ஐஆர் நடவடிக்கை முடிந்ததை தொடர்ந்து தற்போது தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை தொடங்கி நடத்தி வருகிறது. பீகாரிலே இத்தகைய முடிவு வெளிவந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உச்சநீதிமன்றத்திலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நிலையிலே தற்போது பீகார் முடிவு காரணமாக அவர்கள் தங்களுடைய அச்சங்கள் எல்லாம் உண்மையாகி இருக்கின்றன என்று வலியுறுத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே திமுக, மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எஸ்ஐஆர் நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கும்.
ஏற்கனவே கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலே முக்கிய அரசியல் தலைவர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நடவடிக்கையின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? நாட்டின் பிற மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் நடத்தப்படுமா? இதற்கெல்லாம் தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய அளவீடாக இருக்கிறது. ஆகவே தேசிய அரசியல், எஸ்ஐஆர் நடவடிக்கை ஆகியவற்றிலே மிகவும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குமா என்ற கேள்விக்குறியையும் இந்த தேர்தல் முடிவு எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுமா? சென்ற முறை அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்றது. குறிப்பாக சீமாஞ்சல் பகுதியிலே கிடைத்த அந்த வெற்றிக்கு பிறகு அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் தன் பக்கம் இழுத்துக் கொண்டது. தற்போது மீண்டும் அதே மஜ்லிஸ் கட்சி 5 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இஸ்லாமியர், யாதவர் என்று ஒரு சமயத்திலே இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த 2 அம்சங்களும் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வலியுறுத்தி வந்தது. அந்த கணக்கெல்லாம் தற்போது மாறி போய் மகளிர் மற்றும் இளைஞர்கள் அவர்களுடைய வாக்கு வளர்ச்சிக்காக கிடைக்கும். மகளிருக்கு மதுவிலக்கு மூலமாக நிதிஷ்குமார் ஒரு சிறப்பான தன்னுடைய மேலாண்மையை குறித்து அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மகளிருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போலவே அவர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக தலா 10,000 ரூபாய் என்கிற கணக்கிலே 75 லட்சம் மகளிருக்கு தற்போது நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 லட்சம் ரூபாய் வரை நிதி வழங்குவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு புறம் உட்கட்டமைப்பு வளர்ச்சி, இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு, மூன்றாவதாக மகளிருக்கான திட்டங்கள். நிதிஷ்குமார் ஆரம்பத்தில் இருந்தே சைக்கிள்கள் வழங்குவதில் தொடங்கி பல்வேறு திட்டங்களை மகளிருக்காக அமல்படுத்தி வருகிறார். அதெல்லாம் தற்போது அவருக்கு கை கொடுத்திருக்கிறது என்று தேர்தல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இத்தகைய பல்வேறு விதமான தாக்கங்களுடன் இன்று பீகார் அரசியல் தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமான பேசு பொருளாக உருவாகி இருக்கிறது. கடந்த